நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தியரி எக்ஸாம் வந்து எம்சிக்யூ எக்ஸாமாக சேஞ்ச் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சர்க்குலர் வந்து சுற்றிட்டுருக்கு ஒரு இமேஜ் வந்து. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா CA1 CA2 CA3 இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சர், அதாவது வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு 1, 2 அதுமாதிரி வச்சு இன்டர்னல் மார்க் வந்து 40 கால்குலேட் பண்ணுவாங்க ரெகுலேஷன் 23 ஸ்கீமில். அதே போல் மெயின் போர்டு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா வந்து 14 மார்க்கு, 7 மார்க்கு, 10 மார்க்கு அப்படின்ட்டு, அதாவது வந்து ஃபஸ்ட் இயருக்கு ஒரு மாதிரி இருக்கும். செகண்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ் ஃபுல்லாக வரும். இப்போ செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரும் ஃபோர்த் செமஸ்டரும் இந்த ரெகுலேஷன் 23 10 மார்க்ஸ் எக்ஸாம் தான் எழுதணும். ஒரு யூனிட்டுக்கு 2 கொஷின் அட்டன் பண்ணணுன்ட்டு 10 மார்க் எழுதணும், 100 மார்க்கு, அது 60க்கு மாற்றுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த எம்சிக்யூ, அதாவது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை வந்து ஃபைனல் எக்ஸாமில் வந்து யூஸ் பண்ணுற விதமாக ஒரு இமேஜ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து அன்அஃபிஷியல் இமேஜ் தான். இது வந்து டோட்டலேருந்து இன்னும் அப்ரூவல் பண்ணல. ஸோ தொடர்ந்து நம்ம இது சம்மந்தமாக வந்து வேறு எதனா நியூஸ் கிடச்சிதான்னு நம்ம வந்து அஃபிஷியலாக டோட்லேருந்து சொன்னாலும் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் தகவல் தான். ஸோ இந்த தகவலில் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எம்சிக்யூ, அதாவது வந்து சரியான விடை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து CA1 வந்து 20 எம்சிக்யூ கேட்டு அதை வந்து 15 எம்சிக்யூ எழுதணும். அந்த மார்க்ஸ் வந்து ஒரு எம்சிக்யூவுக்கு 2 மார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 30 மார்க் வரும் CA1. அதே போல் CA3 கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 3 பார்த்திங்கன்னா 20 கொஷின் கேட்டு 15 கொஷின் அட்டன் பண்ணி ஒரு கொஷனுக்கு 2 மார்க்குன்ட்டு 30 மார்க் வரும். அதே போல் ஃபைனல் எக்ஸாம் எண்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 100 மார்க் எக்ஸாமு கேட்குறது பார்த்திங்கன்னா 75 கொஷின், ஒரு யூனிட்லேருந்து 15 எம்சிக்யூ கேட்பாங்க. நம்ம அட்டன் பண்ண வேண்டியது 50 எம்சிக்யூ. ஸோ இந்த 50 எம்சிக்யூவில் வந்து ஒரு எம்சிக்யூ 2 மார்க்குன்ற கணக்கில் 100 மார்க் வச்சு அதை 40 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா TNPSC எக்ஸாமே கூட வந்து அந்த எம்சிக்யூ கொஷின் தான். ஸோ அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கேட்பாங்க, அதில் எந்த ஆன்சர் கரெக்டாக வந்து எழுதணும். ஸோ இந்த மெத்தடை வந்து டிப்ளமோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஐடியா போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஐடியா கணக்கில் தான் இந்த இமேஜ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு அன்அஃபிஷியல் இமேஜ் தான். இது வந்து டோட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. ஆனால் இது வந்து வாட்ஸ்அப் குரூப்புங்களை, ஸ்டாஃப் வாட்ஸ்அப் குரூப்புங்களை வந்து இந்த இமேஜ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த தகவல் ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். உண்மையாக இருந்தால் வருங்காலத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா டோட்டலேருந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த தகவலை வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்குன்ற விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா உங்கள்கிட்ட கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா 10 மார்க்கு, 3 மார்க்கு இது போல் விஷயம் மார்க்குக்கெல்லாம் வந்து, அதாவது வந்து கொஷினை வச்சு ஆன்சர் எழுதுகிற டீட்டெயில்ஸ் எல்லாம் மறைஞ்சி போகும். வெறும் ஜஸ்ட்டு வந்து 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு டிக் போட்டால் அந்த மார்க்ஸ் வந்து வந்துடும், TNPSC போலவே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மெத்தட் ஓகேவா, இல்லை பழைய மெத்தடே நல்லா தான் இருக்குது, அது வந்து 10 மார்க் ஒரு யூனிட்டுக்கு 4 10 மார்க் கேட்டு 2 10 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்குது, அதுவே ஓகே, இந்த மெத்தட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த மெத்தட் சூப்பர் மெத்தடு, இதில் ஈஸியாக நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம், ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றது வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்க்குலர் உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.